அம்மா வந்து இதை செய்யாதன்னு சொல்றாங்க. அப்பா வந்துட்டு அவ அப்படித்தான்டா, நீ அதெல்லாம் கண்டுக்கிடாத, நீ செய்யடா, நான் இருக்கேன் அப்படிம்பார். அப்ப அங்க அம்மா வில்லி ஆயிருவாங்க, இல்லைன்னா அம்மா டம்மி ஆயிருவாங்க. அப்ப குழந்தை அம்மா பேச்சை கேட்காம வளரும். ஆனா அப்பா எவ்வளவு நேரம் வீட்டுல இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்பா ஃபுல்லா வீட்டுல இருக்க மாட்டார்ல. யார் வீட்டுல இருப்பா? அம்மா தான் இருப்பாங்க. குழந்தை அம்மா பேச்சு கேட்கல. அப்பா எப்பவோ ஒருக்கா நைட் வருவாரு, இல்ல ஈவினிங் வருவாரு. அந்த அப்பா இருக்கிற அந்த டைம்ல மட்டும் குழந்தை நல்ல குழந்தையா இருக்கும். இதுவும் ஒரு பிரச்சனை. சில வீடுகள்ல பேரண்ட்ஸ் இருப்பாங்க. அது எய்தர் அந்த பொண்ணுடைய அம்மா அப்பாவா இருக்கலாம், இல்லைன்னா பையனுடைய அம்மா அப்பா இருப்பாங்க. இந்த குழந்தை ஏதாவது தப்பு பண்ணா இந்த அம்மா வந்து கேட்க முடியாது, சத்தம் போட முடியாது. சத்தம் போட்டா உடனே வந்துருவாங்க. எதுக்கு சத்தம் போடுற, எதுக்கு அவனை திட்டுற, அவளை திட்டுற அப்படின்னு சொல்லி அவங்க அந்த தாத்தா பாட்டிகள் ஓடி வந்து குழந்தைய தூக்கிட்டு போயிடுவாங்க. இப்ப இவங்க வந்து ஹெல்ப்லெஸ். இப்ப அகைன் குழந்தை என்ன நினைக்குதுன்னா, தாத்தா பாட்டி தான் எனக்கு ஹீரோ, தாத்தா பாட்டி தான் நல்லவங்க, எங்க அம்மா என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்கிற மைண்ட் செட்ல இருக்கிற குழந்தை எப்படி நீங்க வளர்ப்பீங்க? இதுவும் ஒரு பெரிய சேலஞ்சை தான் நான் பாக்குறேன்.